விஜய் மேலே வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட சொல்கிறாங்க. அந்த டைமில் காவேரி வந்து இந்த மாதிரி வந்து நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துகிறாங்க. அதை பார்த்து வந்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. காவேரி சொல்கிறாங்க, என்கிட்ட வந்து வலுவான சாட்சி இருக்குது அப்படின்றாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. உடனே வந்து உங்ககிட்ட எதுவுமே இருக்க முடியாது, அதான் வந்து வெண்ணிலா போயிட்டாலே, இதுக்கப்புறம் வெண்ணிலா வந்து சொல்லவா போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து நக்கலாக சொல்கிறாரு. வெண்ணிலா போனால் போட்டோம், அதை பற்றி ஒன்றும் இல்லை, வெண்ணிலா ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நீங்கள் பார்க்கலாம்ல சார் அப்படின்னு கொடுங்க மேடம் அப்படின்றாங்க. உடனே வந்து காமிக்கிறாங்க. பார்த்தா வந்து அதில் வந்து வெண்ணிலா எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. வெண்ணிலா இப்படி பண்ணிட்டாலேன்னு சொல்லிட்டு பசுபதி அப்புறம் வெண்ணிலாவோட மாமா எல்லாருமே டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்களா சார், வெண்ணிலா சொன்னதை கேட்டிங்களா, வெண்ணிலா என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கல்ல, இதுக்கெல்லாம் காரணம் வந்து இவங்க தான், இவங்க வேணும்னே வந்து விஜய் மேலே பழியை தூக்கி போகிறதுக்காக எல்லாரும் சேர்ந்து ட்ராமா பண்ணியிருக்காங்க சார். அந்த வெண்ணிலா எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. உண்மையிலே விஜய் மேலே எந்த தப்புமே இல்லை, இப்போ புரியுதா சார் அப்படின்னு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. இப்படி பண்ணிட்டாலே அந்த வெண்ணிலா, சே அவளும் கூட சேர்ந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவரால் தாங்கிக்கவே முடியல, மனசு கஷ்டத்தோடு இருக்காரு, செம்ம டென்ஷன் ஆகிடுறாரு. அடுத்து வந்து விஜய் நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து இதை பார்க்குற தாத்தா, பார்த்தீங்களா சார், என் பேத்தி வந்து எந்த அளவு வந்து எல்லா விஷயத்தையும் வந்து கண்டுபிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு, இப்போது தயவுசெய்து விஜய் விடுங்க சார் அப்படின்னு உடனே போலீஸ் செம்ம டென்ஷன் ஆகிறாரு. அன்பரசு கூப்பிட்டு, எவ்வளோ திமிரு இருந்தால் எங்களெல்லாம் பார்த்தா உனக்குலாம் ஏமாளியமாக தெரியுதா, எங்களை ஈஸியாக ஏமாத்திர நினச்சியா, போலீஸ்னால் உனக்குலாம் சும்மாவா, இஷ்டத்துக்கு வந்து உன் விஷயத்துக்கும் பொய் சொல்லியிருக்க, உனக்கு அவ்வளோ திமிரா, நான் அவங்ககிட்ட சொன்னேன்ல இந்த மாதிரி வந்து பொய் சொன்னீங்கன்னா விளைவுகள் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும்னு சொல்லிட்டு, என்ன நினச்சிட்டு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, எல்லோரும் சேர்ந்து விஜய் மேலே பழியை தூக்கி போட்டிருக்கீங்க, அவரை அரெஸ்ட் பண்ண வைக்கிறதுக்காக எல்லாம் பண்ணியிருக்கீங்க, சாதாரண நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பெரிய இன்சிடெண்ட் ஆக்கியிருக்கீங்க, ஆக்சிடெண்ட்டு வந்து இயற்கையாகவே நடந்திருக்கு, ஆனால் அதை விஜய் பண்ண மாதிரி ஜோடிச்சிருக்கீங்க, இதுக்கெல்லாம் காரணம் இந்த அன்பரசு தான், அன்பரசு உனக்கு எவ்வளோ திமிரு தான் இப்படி பண்ணுவியா, நீ உன்னெல்லாம் சும்மாவே விட மாட்டியா, முதல்ல உன் மேலே கேஸை போடுறியா, எல்லாத்தையும் தூக்கி மொத்தமாக உன் மேலே போட்டால் தான் நீ வெளியவே வர முடியாது, அந்தளவு வந்து இந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் இது ஒரு பாடமாக இருக்கட்டும், முதல்ல இந்த ஆளை உள்ளே போட்டு வைங்க, வந்து லாடம் கட்டுற இந்த ஆளுக்கு அப்படின்னு ஒன்று. அன்பரசு அதிர்ச்சி, சார் சார் என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்க சார், சார் நான் வயசானவன் சார், வயசானவன் இப்போ தான் உனக்கு தெரியுதா, நீ பண்ணுற வேலைக்கெல்லாம் வயசானவன் வேறு சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு உடனே வந்து அப்படியே முழிக்கிறாரு. வெண்ணிலாவோட மாமா பார்த்து, யோ நீ தானே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் கட்டாயப்படுத்துறீங்க, அப்படி கட்டாயப்படுத்துகிறேன்னா அவர் மேலே வந்து இந்த மாதிரி பழியை தூக்கி போட்டு ஒரு உள்ளத்தில் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் எவ்வளோ கொழுப்பு இருக்குது அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறதுக்கு, உங்களெல்லாம் சும்மா விடுவேன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, ஸ்டேஷன்லேயே வந்து எங்களே ஏமாற்ற பார்க்குறீங்களா, யோ உனக்கு தான்யா, இந்த ஆளையும் கூட சேர்த்து அந்த ஆளோட போடுங்க, ஒன்றா வந்து லாடம் கட்டுற அப்படின்றாரு. அதை கேட்டு அதிர்ச்சியோட வெண்ணோட மாமா, சார் சார் இவர் இருக்கார்ல சார், இவர் சொல்லி தான் சார் இதெல்லாம் பண்ணேன், உண்மையிலே என் உடம்பெல்லாம் அதுக்கெல்லாம் தாங்காது சார், தயவு செய்து என்ன விட்டுருங்க சார், கெஞ்சி சார், நானும் புத்தி கெடுத்தனமாக ஏதோ ஒன்று பண்ணிட்டேன் சார் விஜய் மேலே இருக்க கோபத்தில், அதனால் தயவு செய்து என்னை விட்டுருங்க சார், என்னால் அடி தாங்க முடியாது சார், உங்களை கெஞ்சி கேட்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசும் கெஞ்சிட்ருக்காரு. அந்த டைமில் ராதா அங்கே வராங்க. ராதா வந்து, சார் அவரை விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார், நீ யாருமா அப்படின்னோடனே, சார் நான் அவரோட ஒய்ஃப் சார், இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு இப்படிப்பட்ட ஒய்ஃபு, நீ என்னம்மா சொல்ல வந்திருக்க அப்படின்னோடனே, சார் உண்மையிலே விஜய் மேலே எந்த தப்புமே இல்லை சார், விஜய் நிரபராதி சார், அவன் எதுவுமே பண்ணலை சார், என் புருஷன் தான் சார் வேணும்னே வந்து விஜய் மேலே இருக்க கோபத்தில் அப்படி பண்ணிட்டாரு, விஜய் வந்து என் புருஷனையும் அதே டைமில் என் பையனையும் வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டான் சார், அந்த கோபம் தான் சார் அவருக்கு, அதனால தான் சார் இப்படி பண்ணிட்டாரு, தயவு செய்து மன்னிச்சிடுங்க சார் ப்ளீஸ் சார் கெஞ்சுறாங்க. என்னம்மா நீ இந்த ஆள் இப்படி பண்ணியிருக்காதுமா, போலீஸே ஏமாத்துறதுக்கு இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க, நீங்களாவது வந்து சொல்லியிருக்கலாம்ல, அதான் சார் நான் சொல்கிறதுக்காக தான் சார் வந்தேன், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சார், ப்ளீஸ் சார் தயவு செய்து அவர் விட்டுருங்க சார், விஜய் மேலே தப்பு இல்லை சார், அதுக்கு சாட்சி நான் இருக்கேன் சார் அப்படின்னு ஒன்று எல்லாம் அதிர்ச்சி அப்படியே பார்த்துட்ருக்காங்க. நடந்த உண்மை எல்லாத்தையுமே வந்து ராதாவும் சொல்கிறாங்க. அடுத்து போலீஸ் வந்து விஜய் விடுவிக்கிறாங்க.